அனைவருக்கும் ஜெய்பீம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தரை பற்றி தான் பேச போகிறோம். புத்தரை தெரியாதவங்க உலகளவிலே யாரும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உலகளவில் தோன்றிய மகான்களில் அறிவானவர்களில் முதன்மையானவர் புத்தர். அதற்கு பிறகு ஜீசஸ் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் முகமது நபிகள் வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் உலகம் முழுவதும் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா புத்தரை பற்றி தெரியும். இப்போது நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஜீசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பைபிள் எடுத்து படித்தோன்னா ஜீசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நம்ம நபிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரான் எடுத்து படித்தோன்னா நம்ம நபிகளுடைய தத்துவங்கள் என்னென்று தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் புத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புத்தரும் அவர் தம்மமும் என்ற ஒரு நூல் இருக்குது. அந்த நூல் வந்து பாபாசாஹேப் அம்பேத்கர் எழுதின நூல். அந்த நூலில் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தருடைய முழு வாழ்க்கை வரலாறு வந்து சரியாக வந்து பாபாசாஹேப் அம்பேத்கர் வந்து அதில் பதிவு செஞ்சுருப்பாங்க. அந்த புத்தரும் அவர் தம்மமும் என்ற அந்த நூலில் அவருடைய தத்துவம் மொத்தம் இருந்தாலும், குறிப்பாக வந்து அந்த தத்துவத்தின் ஒரே ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது தத்துவத்தை, அந்த ஒட்டுமொத்த தத்துவத்தில் ஒரு சின்ன முதன்மையான ஒரு தத்துவம் இருக்குது. அந்த தத்துவம் பார்த்திங்கன்னா திரிசரணம் சொல்லுவாங்க. திரிசரணம்ன்றது இல்லைன்னா திரிரத்னாஸ் சொல்லுவாங்க. திரிரத்னாஸ், த்ரீ ஜுவல்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னா புத்தியில் சரணடைகிறேன், ஆர் புத்தரிடம் சரணடைகிறேன், ஆர் அறிவில் சரணடைகிறேன்னு சொல்லலாம். தம்மம் சரணம் கச்சாமி என்பது அறத்தில் சரணடைகிறேன் என்று சொல்லலாம். சங்கம் சரணம் கச்சாமி என்பது புத்தியோடும் தம்மத்தோடும் அறத்துடனும் இருக்கக்கூடிய மக்களோட சேர்ந்து வாழுதல், அல்லது இதை யார் வந்து பரப்புகிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அது சங்கம் சரணம் கச்சமின்றாங்க. அப்போ புத்தியாக இருக்கணும், அறத்தோடு இருக்கணும், இதை ரெண்டும் செய்யக்கூடிய மக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியதை சங்கன்றாங்க. அப்போ புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, இதை த்ரீ ஜுவல்ஸ்ன்றாங்க. ஏன் த்ரீ ஜுவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதுன்றது மிக முக்கியமான கேள்வி. இது ஏன் த்ரீ ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய, அதாவது எப்படின்னா இப்போது நம்ம ஆண் பெண் இருபாலரும் சரி நகைகள் நிறைய அணிகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் மோதிரம், கழுத்துக்கு செயின், பிரேஸ்லெட்டு, பெண்களை பொறுத்தளவுக்கு மூக்குத்தி, காதணி, அப்புறம் செயின், பிரேஸ்லெட், அவங்க நம்மலாம் வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு ஏற்ற போல் நம்ம நகைகள் நிறைய அணியக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும், புத்தர் சொல்லக்கூடிய நகைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா வெளியார்ந்த உடலுக்கு அல்ல, அறிவுக்கு சொல்கிறார். நம்மளுடைய எண்ணங்களுக்கு சொல்கிறார். எண்ணங்கள் வந்து மூன்று நகைகள் கண்டிப்பாக நீங்கள் அணியணுன்றாங்க. அந்த 3 நகைகள் தான் பார்த்தோன்னா நம்ம புத்தியாக இருக்கணும். மனிதராக இருக்கக்கூடியவர்கள் புத்தியாக இருக்கணும் முதல்ல. அடுத்து வந்து அறத்தோடு இருக்கணும். வெறும் புத்தியாக மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த புத்தியை வந்து சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தணுன்றதுக்காக தான் அந்த அறத்தோடு இருக்கக்கூடியது ஒரு கோட்பாடு சொல்கிறாங்க. அப்போ புத்தியாக இருக்கணும், அறத்தோடு இருக்கணும், இதை செய்யக்கூடிய சங்கத்தாருடன் சேர்ந்து இருக்கணும். இப்போ இதுதான் வந்து நம்ம வந்து அணிய வேண்டிய நகைகள்னு சொல்கிறார். அப்போது நம்ம இது வரைக்கும் அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நகைகள், நம்ம வந்து ஆசைப்படக்கூடிய நகைகள்ன்றது பார்த்தோன்னா தங்கம், நிறைய வைரம், இன்னும் நிறைய நகைகளுக்கு வந்து நம்ம அதாவது மெட்டல் சார்ந்து நகைகள் நம்ம அணிகிறோம். அது சொல்லலை புத்தர் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்களுக்கு தான் நகைகள் அணிய வேண்டும். அந்த நகைகள் இந்த 3 நகைகள் சொல்கிறார். திரிசரணம்னு சொல்கிறாங்க. அது திரிசரணம் மட்டும் கிடையாது. நம்ம திரிசூலம் கோயில்கள்லாம் வந்து முன்னாடி குத்தி வச்சுருப்பாங்க. அந்த மகமாயி அம்மன் கோவிலில், மாரியம்மன் கோவிலில், அம்மன் கோயிலெலாம் முன்னாடி குத்தி வச்சுருப்பாங்க. அப்படி குத்தி வச்சுருக்கக்கூடிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரிசூலம் என்பது வேறு எதுவும் இல்லை, இந்த திரிசரணம் தான் அந்த திரிசூலம். நம்மளுடைய பண்பாடுகளில் நம்ம அதை வச்சுருக்கோம். ஆனால் எதுக்கு வச்சுருக்கோன்றது தெரியல. நம்ம அந்த திரிசூலத்தை இன்றைக்கும் கும்பிடுறோம். திரிசூலத்துடைய உண்மையான வரலாறு என்னென்னு பார்த்தா இந்த திரிசரணம் தான். ஸோ இந்த திரிசரணத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து புத்தருடைய மிக முக்கியமான முதன்மையான ஒரு தத்துவமாக இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் அடுத்தடுத்து தத்துவங்களை பார்ப்போம். ஜெய் பீம். நமோ புத்தாய.